க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தனுசு ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. 11ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 14ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. குடும்ப வாக்குஸ்தானத்தை இம்மாதம் பகுதியிலிருந்து பாக்கியாதிபதி பயணம் செய்வதாலும் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானமான தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமையுது. வீரியஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சிலருக்கு சிறு ஒரு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சுப செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி குரு பகவான் களத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். வளர்ப்போரெல்லாம் கால்நடை மூலமாக ஆதாயம் உண்டு. எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். புண்ணியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகலாம். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ரோக சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி பகவான் இம்மாதம் ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம்.
ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை ஸ்தானாதிபதியும் விரய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தந்தைக்காக மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தேதி வரை உங்களுடைய தொழிலே ஒரு மந்த நிலை ஏற்படும். முயற்சி தேவை. ஒவ்வொருவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு இம்மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் இம்மாதம் பிற்பகுதியிலே. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் இரட்டிப்பான வருவாய் உண்டு. சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு. நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செலவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.